வெட்டி எரிக்கலாம், நல்ல மரம் வச்சா வேப்ப மரமோ மற்ற மரத்தை வளர்த்ததே கிடையாது. இப்போ திமுக ஆட்சியில் இப்போ தான் வந்தது. எத்தனை இப்போ 1927 தேர்தல் முடிஞ்சு விஜய் ஆட்சி வந்துடுது. ஆட்சி பார்த்தா 26. அதுக்கு முன்னால் இந்த அவங்க இந்த மர குட்டையில் சுத்தப்படுத்தணுன்னு ஒரு திமுக ஆட்சியில் எல்லாம் எடுத்துக்கோ, அந்த செலவு செஞ்சீங்கோ, வட்ட செயலாளர் நம்பருக்கோ எல்லாம் எடுத்துக்கன்னு திமுககாரர்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு, அவங்க ஊரமாக குட்டையில் இருக்கிற மண்ணை வச்சு குட்டையும் ஆழம் பண்ணி விட்டு யாருக்கு வேணுமோ வீடு கட்டுறதுக்கு மண்ணை வச்சுட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் சல்லியில் வச்சுட்டாங்க. சல்லியில் எல்லா ஊராட்சி மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி இதெல்லாம் குட்டையில் போய் கட்ட சொல்லிட்டாங்க. அவங்க ஊரை நல்ல மரம் வச்சுக்கிறாங்களா, இட்டு போன மரம் அதெல்லாம் பிடிக்கணும். மரத்தில் நெகில் போய் நின்னா மனுஷன் தலையில் முடிஞ்சு விழுகு. அந்த மரத்தை வச்சுட்டு இப்போ திமுக ஆட்சி விஜய்க்கு ஆஃபீஸ் போயிட்டாரு, கவர்னருக்கு என்னென்னவோ பண்ணுறதுக்கு போயிட்டார். இந்த மரத்தை கேஸ் வெளின்னு திடீர்னு மாநகராட்சியில் ஏலம் போட்டு மக்களுக்கு தீயடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு, அந்த வாய்ப்பு இல்லாமல் திமுக பண்ணி விட்டுடுது. திமுக செய்தி இப்போ திமுக இல்லை. இப்போ ஒன்றா கம்முனுக்கு மாட்டாமல் எங்கெங்கேயோ ஓட்டு உழக்கிறாங்க ஐயா திமுகக்காரர். மாநகராட்சிக்கு ஒன்றும் தேர்தல் வைக்கல, ஊராட்சி ஒன்றதுக்கு வைக்கல, நகராட்சிக்கு வைக்கல. அவருக்கு முதல்ல இருந்தார் 2000 கோவத்தில் கூட்டிகிட்டு போய் எடப்பாடி ஒரு ஆள் அண்ணா திமுகவே ஒழிச்சு போட்டார். ஏன்னு கேட்டால் அறிஞர் அண்ணா ஜெயலலிதா எம்ஜிஆர் தொண்டர்களை வளர்த்துற கட்சியை அந்த சேலத்துலேருந்து வந்த எடப்பாடிங்கிற ஒரு ஆள் ஒரு ஆள் பண்ண வேலை, சசிகலா கூட பண்ண வேலை. அந்த கேஸ் 7 வருஷமாக 8 வருஷமாக ஒன்று அப்படியே வளர்த்துட்டு இருக்குது. அவங்க விவசாயிக்காங்க, இவங்க விவசாயிக்காங்க. இப்போ கவர்மெண்ட் பணம் வரி போட்டு இத்தனை செலவுமே ஜெயலலிதா காசு வச்சுருந்தா வரி போட்டு வச்சுருந்தா அந்த காசை பூரா மாநகராட்சியில் இந்த எடப்பாடி நாங்கள் ஒன்றும் பண்ணலன்னு கொரோனா காலத்தில் எல்லாத்தையும் பண்ணையத்தையும் முடிச்சு போட்டார். ஒரு ஆள் கூட இருக்கிற இவன் எம்எல்ஏவுக்கெல்லாம் அந்த 36 மந்திரிகளுமே அவனாலும் சம்பாதிச்சாச்சு, மூச்சு விடாமல் படுத்துட்டாங்க. இப்போ அவங்க தலைப்பு என்ன வருது, அதில் பூரா புட்டு பிஜியில் ஒரு 25 பேர் விஜய் கட்சிக்கு வந்தாச்சு. ஒன்று என்ன பண்ணுறது, அந்த கட்சியே ஒழுக்கம் இல்லை அப்படிங்கிறத கண்டுட்டு திமுக தொண்டருக்கு ஊரம் வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தமிழ்நாட்டில் இப்படி பண்ணிட்டு இருந்தால் ஆட்சி எப்படி நடத்துறது? குடிநீர் பணியாளர் சங்கம் சொல்லுறது. வணக்கம்.